பெரியகுளம் நகராட்சியின் பாதாள சாக்கடை கழிவுநீர் கிணற்றில் ஏற்பட்டுள்ள அடைப்பை துப்புரவு பணியாளர்கள் உள்ளே இறங்கி வெறும் கைகளால் சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் உள்ள 30 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளது. பாதாள சாக்கடைகளில் இருந்து வரும் கழிவுநீர் அனைத்தும் பெரியகுளம் வடகரை பகுதியில் இருக்கும் கழிவுநீர் உந்து நிலையத்தில் சேகரிக்கப்படுகிறது. அங்கிருந்து ராட்சச மின் மோட்டார்கள் மூலம் பெரியகுளம் நகராட்சிக்கு சொந்தமாக உள்ள 100 ஏக்கர் புல் பண்ணையில் இருக்கும் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அந்த கழிவுநீர் அனுப்பப்படுகிறது. இந்த சூழலில் பாதாள சாக்கடை கழிவுநீர் உந்து நிலையத்தில் இருக்கும் கிணறுகளில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதை அந்த கிணற்றுக்குள் இறங்கி துப்புரவு பணியாளர்கள் வெறும் கைகளால் அவற்றை அள்ளி அப்புறப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனித கழிவுகளை மனிதனே கைகளால் அப்புறப்படுத்துவதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் 2013ஆம் ஆண்டு சட்டம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி எந்த ஒரு நிறுவனமோ கையால் மனித கழிவுகளை அகற்றும் பணியில் எந்த ஒரு நபரையும் ஈடுபடுத்தக்கூடாது. அவ்வாறு செய்தால் அந்த நிறுவனத்தின் மீது அபராதம் மற்றும் அதை செய்ய வைத்தவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் நகராட்சி நிர்வாகத்திலேயே இப்படி ஒரு செயல் அரங்கேறி இருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.